வணக்கம் நண்பர்களே. எது என் அடையாளம் என்ற ஒரு கேள்வி அடிக்கடி எனக்குள்ள உருவாகி சிந்திக்க வைத்தது. என் தாயின் கரு அறையிலிருந்து இந்த உலகத்திற்கு வந்தபோது இன்னாரின் மகன் என்று அழைக்கப்பட்டேன். எனக்கு வைக்கப்பட்ட பெயரை சொல்லி கூப்பிட்டார்கள். உறவுகளை சொல்லி அவர்களுக்கு உறவினர் என்று சொன்னார்கள். படித்து பெற்ற பட்டம், செய்யும் வேலையின் பதவி, பருவத்தை கடந்த இல்லற வாழ்வில் உடன் இணைந்த உறவை வைத்து அதன் பிறகு வரும் வாரிசுகளை குறிப்பிட்டு அவர்களோடு தொடர்பு படுத்தி அழைக்கப்பட்டேன். இவற்றில் எதை வைத்து என்னை அடையாளம் கண்டிருப்பார்கள் என்று யோசித்து பார்த்தேன். இத்தனையும் என் வாழ்க்கை எங்கு தொடங்கப்பட்டதோ அங்கே மீண்டும் வந்து நின்று சங்கிலி சுழற்சி போல் இயங்கியதால் ஒருவரின் வாழ்க்கை செயல்பாடுகள் மட்டுமே அவரின் அடையாளம் என்பது உறுதியானது. அது மட்டுமல்ல, வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் அது மாறிக்கொண்டே இருக்கும் என்பதையும் உணர்ந்தேன். அது நிலையானதல்ல. நிலையில்லாத ஒவ்வொரு பருவத்திலும் நிலை மாறக்கூடிய இந்த ஒன்றிற்காக மனிதர்கள் படும் பாடு அப்பப்பா! படிக்காத மேதை என்று அழைக்கப்பட்ட ஒருவர் தான் படிக்கவில்லை என்றாலும் கூட தன்னால் எத்தனை பிள்ளைகளுக்கு உணவளித்து படிக்க வைக்க முடியுமோ அதை செய்து காட்டிய அவரின் எளிய வாழ்க்கை அவரது அடையாளமாக மாறினது. மூட நம்பிக்கைக்கு எதிராக பகுத்தறிவு பேசிய ஒருவர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் பகுத்தறிவு பகலவன் என்ற அடைமொழி கொடுத்து அவரை அடையாளம் காண வைத்தது. சாதனைகள் புரிந்த பலரின் பெயருக்கு முன்னால் சேர்த்து கொண்ட அடைமொழியே தங்களின் அடையாளமாக மாற்றி வாழ்ந்து மறைந்தவர்களையும் நாம் கண்டிருக்கிறோம். எத்தனையோ பேரின் அடையாளம் அவர்களின் நடைமுறை வாழ்க்கை செயல்பாடுகளை வைத்தே கணிக்கப்பட்டு வந்திருக்கிறது. நல்ல வழியில் நடந்து நற்பெயர் பெற்றவர்கள் நல்லவர்களாகவும், தீய வழிகளில் சென்று கொடிய செயல்களில் ஈடுபடுபவர்கள் கெட்டவர்களாகவும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதை யாராவது மறுக்க முடியுமா? அப்படி பார்க்கும்போது என்னோட நடைமுறை வாழ்க்கையும் அதனோடு தொடர்புடைய எனது செயல்பாடுகளுமே என்னை மற்றவர்கள் அடையாளம் காண செய்கிறது என்பதை உணர்ந்து கொண்டேன். காலம் கடந்த முயற்சிதான். எனினும் காலம் முடிவதற்குள் அதனை எனக்கு உணர வைத்த இறைவனுக்கு நன்றி. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பதை கமெண்டில் பதிவிடுங்க. மறக்காமல் என்னுடைய இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.